ஸோ ஸோ SharePoint டீப் டைவ் செஷனில் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் we will start from the base level. ஸோ அதுலேருந்து we will go step by step. அப்படியே ஸோ ஃபர்ஸ்ட் வந்து we will focus on SharePoint site types. ஸோ அதுக்கப்புறம் we will see how to SharePoint சைட்டை வந்து எப்படி செட்டப் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் we will look into core concepts. ஸோ கோர் கான்செப்ட்ஸில் நம்ம வந்து இந்த SharePoint லைப்ரரிஸ் என்ன, அதுக்கப்புறம் லிஸ்ட், அதுக்கப்புறம் வெப் பார்ட்ஸ், இதை நம்ம பார்ப்போம். அண்ட் தென் ஃபர்தராக we will get into permissions. ஸோ பெர்மிஷன்ஸ் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாபிக். ஸோ பெர்மிஷன் மேனேஜ்மெண்ட் ஆக்சுவலி, அதுக்கப்புறம் அதோட ஆக்சஸ் கண்ட்ரோல், அந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம கொஞ்சம் பார்ப்போம் இன்னைக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் going back to SharePoint site. ஸோ SharePoint siteல பார்த்தீங்கன்னா there are two important sites which we have to remember. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா team site, and next வந்து we will call it as a communication site. ஸோ இனிஷியலா வந்து SharePoint வந்து ஒரு சைட் அப்படின்றது தான் ஒரு ஜென்ரல் டெர்மினாலஜில தான் they were calling before. ஸோ லேட்டராக SharePoint வந்து அந்த மாடர்ன் SharePoint வெர்ஷனுக்கு டெவலப் ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து கம்ப்ளீட்டாக they have changed, அண்ட் இதில் வந்து நிறைய அப்கிரேட் ஸ்டஃப் நிறைய பண்ணியிருக்காங்க. அண்ட் they have changed to two different categories: team sites, communication sites. because Microsoft Teams வந்து நிறைய டெவலப் ஆக ஆரம்பிச்சதுட்டு மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் ரிலேட்டடான சைட்ஸை வந்து நம்ம டீம் சைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ஜென்ரல் கம்யூனிகேஷன் SharePointல வந்து ஒரு டாக்குமெண்ட் ஸ்டோர் பண்ணுறதோ, இல்லை ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் போடுறதோ, ஒரு ரிப்போர்ட்ஸ் போடுறதோ, ஒரு ப்ரெசன்டேஷன்ஸ் போடுறதோ, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து நம்ம கம்யூனிகேஷன் சைட்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஸோ கம்யூனிகேஷன் அப்படின்னாலே ஒரு ப்ராட்காஸ்டிங், ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது அப்படின்னா ஒரு ஆர்கனைசேஷனில் எல்லா ஆடியன்ஸும் பார்க்குற மாதிரி சில விஷயங்களுக்கு நம்ம கம்யூனிகேஷன் சைட்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். டீம் சைட்ஸ் வந்து நீங்கள் SharePointல என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் போடுறீங்களோ அதை வந்து ஒரு லெட்ஸ் டேக் ஒரு டீம்ஸோட இன்டகிரேட் பண்ணுறது. ஸோ நீங்கள் வந்து டீம்ஸ் கிரியேட் பண்ணும்போது டீம்ஸில் வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் சேட் பண்ணுவீங்க, டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே வந்து பேக் எண்டில் பார்த்தீங்கன்னா இந்த டீம் சைட்ஸ் அப்படின்ற அந்த ஒரு கேட்டகரியில் போயிட்டு இட் வில் ஸ்டார்ட் சேவிங். ஸோ அதுதான் வந்து இங்கே SharePoint சைட்ஸில் ரெண்டு இம்பார்ட்டன்ட் டைப் ஆஃப் சைட்ஸ் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இந்த டாப்பிக்கை வந்து ஒரு ஜிஸ்டாக நான் எடுத்துட்டு தென் நம்ம வந்து டெமோ செஷனுக்கு போவோம். ஸோ இட் வில் பி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். ஸோ இது என்ன பண்ணுது, அது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்கிறது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த SharePointல முக்கியமான சில கீ இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்பர் 1 டாக்குமெண்ட் லைப்ரரிஸ், நம்பர் 2 நம்ம வந்து இதை லைப்ரரிஸ் அப்படின்னும் சொல்லலாம், இல்லை we can call it as document libraries அப்படின்னும் சொல்லலாம். ஸோ நம்பர் 2 வந்து லிஸ்ட். ஸோ இதை வந்து நம்ம SharePoint லிஸ்ட் அப்படின்னும் சொல்லலாம். ஸோ நிறைய வந்து இப்போ இந்த SharePoint லிஸ்ட்டை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ SharePoint லிஸ்ட் அப்படின்றது வெரி சிமிலர் டு எக்ஸல். அடுத்தது வந்து வெப் பார்ட்ஸ். ஸோ வெப் பார்ட்ஸ்ன்றது உங்களோட கேலண்டராக இருக்கட்டும், இல்லை உங்களோட ஒரு SharePointல வந்து நீங்கள் ஒரு நியூஸ், ஒரு டாக்குமெண்ட்ஸ், ஒரு டெம்ப்ளேட்ஸ், அந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து இந்த வெப் பார்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டாக்குமெண்ட் லைப்ரரிஸ் அப்படின்றது மெயினாக என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ரெபாசிட்ரி. ஸோ அதில் தான் வந்து உங்களோட ஃபைல்ஸ், உங்கள் ஃபைலோட வெர்ஷனிங்ஸ், அது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டாக்குமெண்ட் லைப்ரரிஸில் பார்த்தீங்கன்னா, ஸோ லெட்ஸ் டேக் டாக்குமெண்ட் லைப்ரரிஸ். ஸோ இந்த டாக்குமெண்ட் லைப்ரரிஸில் ஃபைல் டைப்ஸ் அலாங் வித் வெர்ஷனிங். ஸோ ஒரு ஃபைல் இருக்குது அண்ட் நீங்கள் வந்து அந்த ஃபைலை மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க, இல்லை ஏதோ சேஞ்சஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக் எண்டில் வந்து இந்த வெர்ஷனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெர்ஷனிங் வந்து ஒரு மாடிஃபிகேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த வெர்ஷனிங் ஆனது அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த வெர்ஷனிங் இன்ஃபர்மேஷனையும் நீங்கள் வந்து டாக்குமெண்ட் லைப்ரரிஸில் பார்க்கலாம். ஸோ டாக்குமெண்ட் லைப்ரரி வந்து இட்ஸ் அ சார்ட் ஆஃப் ஸ்டோரேஜ் மெக்கானிசம் ஆர் ஸ்டோரேஜ் பிளேஸ் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு. அடுத்தது மெட்டடேட்டா. ஸோ மெட்டடேட்டா வந்து ஒரு முக்கியமான கான்செப்ட் SharePointல. ஸோ ஒவ்வொரு டாக்குமெண்ட்டும் நீங்கள் க்ரியேட் பண்ணுறதோ, ஆட் பண்ணுறதோ, சேவ் பண்ணுறதோ அட் த பேக் எண்டில் பார்த்தீங்கன்னா
இதை வந்து ஒரு மெட்டடேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து எப்படி சொல்லலாம்னா ஒரு ஸ்கீமா, ஒரு டாக்குமெண்ட் அப்படி இருக்குன்னா அதுக்கு பேக் எண்ட்ல ஒரு ஸ்கீமா, ஒரு ஒரு சார்ட் ஆஃப் டெம்ப்ளேட் ரன் ஆகும். ஸோ அதை தான் வந்து மெட்டடேட்டா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மெட்டடேட்டா இன்ஃபர்மேஷன்ஸ் அதோட என்ட்ரிஸ் எல்லாமே வந்து இந்த டாக்குமெண்ட் லைப்ரரிஸ்ல இருக்கும். அதுக்கப்புறம் இந்த டாக்குமெண்ட் லைப்ரரிஸ்ல நீங்க வந்து இந்த ஷேரிங் ஆப்ஷன், மல்டிபிள் பீப்புளுக்கு ஷேர் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்க டாக்குமெண்ட் லைப்ரரிஸ்ல பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஷேர் பாயிண்ட் லிஸ்ட். ஸோ இந்த ஷேர் பாயிண்ட் லிஸ்ட் வந்து ஒரு ஸ்மார்ட் ஸ்ப்ரெட்ஷீட் மாதிரி. ஸோ நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி ஸ்மார்ட் ஸ்ப்ரெட்ஷீட் அப்படின்றது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கோரிலேட் பண்ணலாம். பிகாஸ் ஷேர் பாயிண்ட் வந்து இட்ஸ் சிமிலர் டு ஸ்மார்ட் ஸ்ப்ரெட்ஷீட் ஆர் மேபி அன் எக்ஸல் ஷீட், அந்த மாதிரியும் சொல்லலாம். ஸோ சிமிலர் டு தட் தான் வந்து நம்ம ஷேர் பாயிண்ட் லிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஷேர் பாயிண்ட் லிஸ்ட்டில் முக்கியமான சில விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, we can track issues. ஸோ இந்த ஷீட்டில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது, இல்லை நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இஷ்யூ ரிலேட்டடாக வந்து இந்த ஷேர் பாயிண்ட் லிஸ்ட்டை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூ கேன் ட்ராக் தோஸ் இஷ்யூஸ். அதுக்கப்புறம் ஒரு அசர்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ உங்களோட ஆர்கனைசேஷனில் நீங்கள் வந்து இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட், அசர்ட் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அவங்க வந்து தனியாக இப்போ ஒரு சில ஆர்கனைசேஷனில் பார்த்தீங்கன்னா இந்த அசர்ட் மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அசர்ட் மேனேஜ்மெண்ட் இஸ் நத்திங் பட் உங்களோட டெய்லி டிவைசஸ் லைக் லேப்டாப்ஸ், மொபைல் ஃபோன்ஸ், உங்கள் ஆர்கனைசேஷனில் இருக்கிற லேப்டாப்ஸ், மொபைல் ஃபோன்ஸ் ஆர் ஒரு மீட்டிங் ரூம்க்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ், இது எல்லாமே வந்து ஒரு பர்டிகுலர் அசர்ட்டாக தே வில் மேனேஜ் இட் இல்லைங்களா. ஸோ ஒவ்வொரு அசர்ட்டுக்கும் வந்து உங்களுக்கு ஒரு யூனிக் ஐடி அந்த மாதிரி ஒன்று கொடுத்துருவாங்க. ஸோ ஒவ்வொரு அசர்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா யூ வில் ஹாவ் யூனிக் ஐடி. ஸோ இந்த யூனிக் ஐடி எதுக்கு அப்படின்னா உங்களோட அசர்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி காட்டுறதுக்கு. ஸோ லேப்டாப்ஸ் நீங்கள் சேம் மாடலில் வச்சுருக்கலாம், பட் இந்த யூனிக் ஐடிஸ் வச்சு தான் உங்களால் வந்து எந்த பர்டிகுலர் லேப்டாப் அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த அசர்ட் மேனேஜ்மெண்ட்டை வந்து நீங்கள் ஷேர் பாயிண்ட் லிஸ்ட்டில் யூஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து ஒரு முக்கியமான ஒரு அட்வான்டேஜ். அதே மாதிரி கான்டாக்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து வேறு ஏதாவது கான்டாக்ட்ஸ் சேவ் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்களையும் வந்து நீங்கள் வந்து இந்த ஷேர் பாயிண்ட் லிஸ்ட்டில் யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப் பார்ட்ஸ். வெப் பார்ட்ஸ்ன்றது வந்து உங்களோட ஷேர் பாயிண்ட்ல நீங்கள் வந்து ஒரு டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ டெம்ப்ளேட்ஸ் வந்து ஒரு ஒரு பில்டிங் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு கேலண்டர் ஆட் பண்ணணும், இல்லை உங்களோட ஷேர் பாயிண்ட்ல வந்து ஒரு மேப்ஸ் ஆட் பண்ணணும், இல்லை உங்கள் ஷேர் பாயிண்ட்ல ஒரு நியூஸ் பேஜ் வேணும், ஒரு டாக்குமெண்ட் பேஜ் வேணும். ஸோ இது மாதிரி எல்லாத்தையுமே வந்து ஒரு மாடுலார் பில்டிங் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பில்டிங் பிளாக்ஸாக உங்களோட ஷேர் பாயிண்ட் டெம்ப்ளேட்ல நீங்கள் கிரியேட் பண்ணலாம். அண்ட் அந்த கிரியேஷன் எல்லாமே வந்து இந்த வெப் பார்ட் அப்படின்றத யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைப்ரரிஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ். இதை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, மேனேஜ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இதில் வந்து ஃபோல்டர் கிரியேஷன் பண்ணலாம். ஸோ ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணலாம், அதுக்கப்புறம் ஃபோல்டர்ஸை வந்து கண்டென்ட்டில் லாஜிக்கலாக ஆர்கனைஸ் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து இந்த டாக்குமெண்ட் மேனேஜ்மெண்ட்டோட ஒரு கீ கான்செப்ட். அதுக்கு அடுத்தது வியூஸ். ஸோ நீங்கள் வந்து அந்த ஃபைலை வந்து உங்களோட கஸ்டமைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி யூ கேன் மேக் இட் மோர் விஷுவலைஸ்ட். ஸோ கஸ்டமைஸ்ட் வியூஸ். ஸோ கஸ்டமைஸ்ட் வியூஸ்க்கு நீங்கள் வந்து ஃபைன் டியூன் பண்ணலாம். ஸோ உங்களோட ஃபைல்ஸை வந்து நீங்கள் வந்து குரூப் பண்ணலாம் உங்கள் ஃபைல்ஸை. ஸோ லெட்ஸ் டேக் உங்களோட ஆர்கனைசேஷனில் மல்டிபிள் ஃபைல்ஸ் இருக்குது அப்படின்னா யூ கேன் குரூப் பை டேட் ஆர் யூ கேன் குரூப் பை டைப் ஆர் யூ கேன் ஈவன் குரூப் பை மெட்டடேட்டா. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து குரூப் பண்ணிவிட்டு யூ கேன் ஸ்டார்ட் யூஸிங் இட். ஸோ ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு கீ ஃபேக்டராக இருக்கும். அண்ட் ஸோ இதுதான் வந்து வி வில், ஸோ திஸ் இஸ் ஹவ் வி யூஸ். இதை வச்சு தான் நம்ம வந்து we can manage our document libraries and folders.